ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டோடைய அப்டேட் தான் பார்க்க போறீங்க. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்டுக்கு சைடில் ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நான் போன வீடியோஸ்லேயே காமிச்சிருந்தேன். ஸ்ட்ரக்சர் பட்டி தீந்துருச்சு. அது திரும்ப ஒரு மூட்டை இப்போ வாங்கிட்டு வந்து மிச்சம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு அப்ளை பண்ண போறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் பட்டியில பாருங்க, நம்ம தனியா தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி மிக்ஸ் ஆகி தான் அந்த பேக்கிங்லயே வந்திருக்கு. அப்படியே பாருங்க, குழகுழப்பு தன்மையோட இருக்கு பாருங்க. வீட்டுக்கு பின்னாடி நம்ம தர போடாம வச்சிருந்தோம். தண்ணி ஓட்டம் அதிகமா இருந்துச்சு அந்த சைடு எல்லாமே. அந்த தண்ணி ஓட்டம் இருந்ததுனால சுவர்ல இருந்த சுண்ணாம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே பொறிஞ்சு பொல பொலன்னு கீழே கொட்டுச்சு. அந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பட்டி மோஸ்ட்லி எலிவேஷன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்களே நிறைய வீட்டுல பாருங்க, எலிவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே எலிவேஷன்ல எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைட்ல செவுரு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த ஒரு ஃபங்கஸ் பிரச்சனை, ஓதம் பிடிக்கிற பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் பட்டி, குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர் பட்டி இப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு சைட்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பட்டியை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கும் மேல டாப் ரூப் பெயிண்ட் வந்து ஒயிட் கலர் இப்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடி நம்ம வீட்டுல வந்து 2 நாள் வந்து டாப் ரூப் பெயிண்ட் வந்து அடிச்சிருந்தோம். இந்த சைட்ல நம்ம வந்து அப்படியே பெண்டிங்ல விட்டுருந்தோம். டாப் ரூப் வந்து பண்ணல. பால்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓதம் பிடிச்சிருந்துச்சு. அதை ஃபுல்லா சுரண்டி விட்டுட்டு தான் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அதனால பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணி அது மேலே இப்போ டாப் ரூப் பண்ணியிருக்கோம். அதுக்கும் மேலே அல்டிமா பெயிண்ட் வந்து 2 கோட்டிங் கொடுக்கணும். இப்போ ஒரு பகுதி ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு பகுதியில் இப்போ அப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு சின்ன பெயிண்ட் அடிக்கிற வாளியில ஸ்ட்ரக்சர் பட்டி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணுற இடத்துக்கு வந்து 2 தகடு வச்சுக்கிட்டு அந்த தகடால ஃபர்ஸ்ட் அள்ளி தகடு 2யுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வால்ல அப்ளை பண்றாங்க. பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கையால போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க தகடுல எடுத்து அதுலயே மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த ஒர்க் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். இப்போ நீங்களே பாருங்க, 2 வால்க்குமே ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அந்த கீழே மட்டும்தான் அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து உறிஞ்சி கொட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை நமக்கு திரும்ப வராது. அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல டாப் ரூப் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஆல்ரெடி டாப் ரூப் பெயிண்ட் வந்து இந்த பகுதிக்கு மட்டும் வாளியில அப்படியே இருந்துச்சு. அதை இப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணி டாப் ரூப் பெயிண்ட் வந்து ஒயிட் கலர் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல 2 கோட்டிங் வந்து அல்டிமா பெயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி தனியா பாத்ரூம் கட்டியிருக்கோம். அந்த பாத்ரூமுக்கு இப்ப பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் தான் பிரைமர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கோட்டிங் ஃபைனல் பெயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் பட்டி கீழே அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு மேல டாப் ரூப் பண்ணி அதுக்கும் மேல 2 கோட்டிங் நம்ம அல்டிமா பெயிண்ட் வந்து இந்த சைட்ல கொடுத்து முடிச்சிருக்கோம். நீங்களே பாருங்க. அடுத்து காம்பவுண்ட் வாலும் இருக்கு. காம்பவுண்ட் வாலுக்கு வந்து அஃபெக்ட்ஸ் கொடுக்கறதா அல்டிமா கொடுக்கறதான்னு இன்னும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு வீடை சுத்தி இருக்கிற சுவர்ல வந்து நம்ம இப்போ சேஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம அடிஷ்னலா கேட்டு இப்ப நம்ம அல்டிமா வந்து போட்டிருக்கோம். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து நம்ம பிரீமியம் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப வெளியிலயும் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்தாதானே லைஃப் வரும். நம்ம அதையும் கொட்டேஷன்ல இருக்கிறதே கொடுத்தா கண்டிப்பா நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால இந்த பெயிண்டுடைய வாரண்டி பாத்தீங்கன்னா 8 வருஷம் கொடுத்துருக்காங்க. 8 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா ஷேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். அல்டிமா தான் இப்போ வெளிப்பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வீட்டுக்கு பின்னாடி சைடு பாருங்க, டாப் ரூப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரு கோட்டிங் வந்து இப்போ அல்டிமா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு கோட்டிங் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபைனல் கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு பின்னாடியே டிஃப்ரெண்ட் பாருங்க. நம்ம பெயிண்ட் பண்ணி கீழே ஸ்ட்ரக்சர் பட்டி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நம்ம கொடுத்துருக்கோம். குவாலிட்டியா கீழே ஸ்ட்ரக்சர் பட்டி கொடுத்துருக்கோம், டாப் ரூப் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நம்ம அல்டிமா பெயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்புக்கும் பாத்தீங்கன்னா டாப் ரூப் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல அல்டிமா பெயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாக்குறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அழகா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நம்ம வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த வாளி தான். இப்போ இந்த வாளில இருந்து தனித்தனியா 2 வாளியில மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ட்ராடெக்ல இருந்து நம்ம பிட் ப்ரோ பெயிண்ட் தான் கொடுக்க போறோம். பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்போ வீட்டுக்கு சைட்ல வந்து ஆல்ரெடி 1 அடிக்கு நம்ம வந்து குழி தோண்டி இருந்தோம். இப்போ கீழே வந்து 1 அடிக்கு அந்த பெயிண்ட் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நான் சார் கிட்ட கேட்டு நானா வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
நம்ம வீடை சுத்தி தண்ணி நிற்கும். அதனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓதம் பிடிக்கிற பிரச்சனை, சுவர்ல ஃபங்கஸ் ஆகிறது, எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி நம்ம கருப்பு தார் பெயிண்ட் அடிக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ஒரு தகடை வச்சுட்டு அந்த மண் எல்லாமே சுரண்டி தள்ளிட்டு அதுக்கு மேல இப்ப பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கையில பாத்தீங்கன்னா தகடு வச்சிருக்காங்க, இன்னொரு கையில ப்ரஷ் வச்சிருக்காங்க. அந்த வால்ல இருக்கிற மண்ணை ஃபுல்லாவே சுரண்டி விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இவங்களாவே தான் இப்ப பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெயிண்ட் நம்ம வீட்டுக்கு முக்கியமா அடிக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பேஸ்மெண்ட்லயே இதை கொடுக்குறோம். ஸோ ஈரப்பதத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் சுவரில் வந்து ஏற விடாது. ஸோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு அடிக்க வேண்டிய பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து சுவரில் நம்ம அல்டிமா பெயிண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கோம். மேல இன்னும் அடிக்கல, அந்த டேங்க் இருக்கிற இடத்துக்கு நேரம் அடிக்கல. அங்க கயிறு கட்டி இறங்கி தான் ஒரு ஆள் வந்து அடிக்கணும். ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கயிறு வந்து பிடிச்சிப்பாங்க, இன்னொரு ஒர்க்கர்ஸ் வந்து இறங்கி அடிப்பாங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே ஒரு கோட்டிங் அல்டிமா கொடுத்து கீழே கருப்பு கலர் தார் பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு மேல 2 கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மண் வந்து அணைச்சி விடணும். ஸோ அடுத்து காம்பவுண்ட் வால்ல நம்ம கீழே ஒரு அடிக்கு குழி தோண்டி இருந்தோம் பாருங்க. ஸோ இந்த சைட்லயும் கருப்பு பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு ஒரு அடிக்கு. இந்த சைடும் 2 கோட்டிங் வந்து பெயிண்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மண்ணை வந்து அணைச்சி விடணும். காம்பவுண்டுக்கு வந்து இன்னும் எந்த பெயிண்ட் கொடுக்கறதுன்னு செலக்ட் பண்ணல. அஃபெக்ட்ஸ் கொடுக்கலாமா அல்டிமா கொடுக்கலாமான்னு இன்னும் முடிவு பண்ணல. அடுத்து வீட்டுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா 2வது கோட்டிங் ஃபைனல் கோட்டிங் இப்போ வந்து அல்டிமா பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க, நீங்களே பார்த்துருந்தீங்க. இப்போ ஃபைனல் கோட்டிங் வந்து அல்டிமா பெயிண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாலாம் என்னால வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. காலையில 9 மணிக்கு வேலைக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஃபுல்லாலாம் நம்மளால வீடியோஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது, அவங்களும் ஒர்க்கர். ஸோ அவங்களையும் ஒர்க் பண்ண விடணும். அடுத்து வீட்டுக்கு சைட்ல பாருங்க 2 கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி லைட் ப்ளூ கலர்ல அல்டிமா பெயிண்ட் கொடுத்துருக்கோம். பார்டர் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டுடைய ஃபைனல் லுக் இப்படிதான் இருக்கும். காம்பவுண்டுக்கு வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. வீட்டுக்கு மட்டும் சுத்திலையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 2 கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் கொடுத்து பார்டர் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கொடுத்துருக்கோம். அடுத்து எலிவேஷன் ஃபுல்லாவே ஆல்ரெடி இருந்தது தான், அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. வீட்டுக்கு அடுத்த பகுதி பாருங்க அல்டிமா 2 கோட்டிங் பெயிண்டிங் கொடுத்து டார்க் ப்ளூ கலர் வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் வரும். இன்னும் கீழே வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. அந்த பிளாக் பெயிண்ட் மேல 2 கோட்டிங் அல்டிமா கொடுத்து மண்ணை தள்ளிட வேண்டியதான். அடுத்து காம்பவுண்ட்ல இப்போ ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். காம்பவுண்ட்ல வந்து இப்போ பிரேமர் அடிச்சிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட்ல வந்து நாங்க அஃபெக்ட்ஸ் கொட்டேஷன்ல இருக்கிற பெயிண்ட் தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அல்டிமா வந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா அல்டிமா வந்து காஸ்ட்லியான பெயிண்ட். அது நம்ம வீட்டுக்கு மட்டும் சேஃப்டியா கொடுத்தாலே போதும். காம்பவுண்டுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்க அஃபெக்ட்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கோம். அடுத்து அந்த கருப்பு தார் பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது காம்பவுண்டுக்கு கீழே இருக்கிற பார்டர்ல பாத்தீங்கன்னா அடிச்சு விட சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த சைட்ல வந்து தண்ணி ஓட்டம் அதிகமா போகும். மாடியில இருந்து வர தண்ணி எல்லாமே இந்த சைட்ல தான் போகும். ஸோ அந்த சைட்ல பாசி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பார்டர்ல மட்டும் வாட்டர் ப்ரூஃப் அந்த பிளாக் கலர் தார் பெயிண்ட் வந்து கீழே அடிக்க சொல்லியிருந்தேன். அதையும் சூப்பரா அடிச்சு கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி பாருங்க ஒரு கோட்டிங் வந்து இப்போ அஃபெக்ட்ஸ் பெயிண்ட் வந்து பிரேமர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இன்னொரு கோட்டிங் பெயிண்டிங் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற சுவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ காம்பவுண்ட்ல நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ காம்பவுண்ட்லயும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கீழே வந்து கருப்பு தார் வந்து அடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு மேல வந்து அஃபெக்ட்ஸ் பெயிண்ட் வந்து ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்குமே பாத்தீங்கன்னா 1 இயரா சுண்ணாம்பு அடிச்சதோட தான் இருந்துச்சு, எந்த ஒரு பெயிண்ட்டுமே கொடுக்கல. இப்போதான் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சார் வந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. காம்பவுண்டுக்குள்ள நம்ம கீழே பார்டர்ல கருப்பு தார் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல 2 கோட்டிங் இப்போ லைட் ப்ளூ கலர் அஃபெக்ட்ஸ் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கம் கருப்பு தார் கீழே ஒரு அடிக்கு மண்ணு தோண்டி அடிச்சிருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல 2 கோட்டிங் அஃபெக்ட்ஸ் பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு பகுதியில கருப்பு தார் பெயிண்ட் அடிச்சிருந்தோம், அதுல இப்ப 2 கோட்டிங் அல்டிமா பெயிண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அஃபெக்ட்ஸ் வந்து காம்பவுண்ட்ல தான் நம்ம கொடுத்துருந்தோம், அல்டிமா வந்து வீட்டுக்கு வெளிப்புறமா இருக்கிற சுவர்ல கொடுத்துருந்தோம். அடுத்து வீட்டுக்கு பின்னாடி கிரில் டோர் நம்ம இப்ப ரீசெண்டா போட்டிருந்தோம். இந்த கிரில் டோருக்கு வந்து பெயிண்ட் பண்ணாம இருந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளிப்புறமா இருக்கிற ஜன்னல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜன்னலோடைய ஃப்ரேமுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு. கம்பிக்கு வந்து ஐவரி பெயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிரில் கேட்டுக்கு பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வீட்டு ஒர்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் அதிகபட்சம் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது.
வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டெப் வழியா நம்ம மாடிக்கு போவோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கிற சுவர்ல வந்து பட்டி மாவு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அங்க பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் இருக்கு. ஸோ வீட்டுடைய ஃபைனல் லுக் பாருங்க. லைட் ப்ளூ கலர் நம்ம வந்து வீட்டுக்கு வெளிப்புறம் வந்து கொடுத்துருக்கோம். அல்டிமா கொடுத்துருக்கோம், அஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எலிவேஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. எலிவேஷன்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அங்க எந்த ஒரு பெயிண்ட் வந்து நம்ம பண்ண போறது இல்ல. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் ஒர்க் வந்து ஒரு 90% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சைட்ல இருக்கிற வால் பாருங்க, லைட் ப்ளூ கலர் தான் நம்ம வந்து அல்டிமா பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வெளிப்பக்கமா இருக்கிற ஜன்னலுடைய ஃப்ரேமுக்கும் கம்பிக்கும் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரேமுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம், கம்பிக்கு வந்து ஐவரி கலர் கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டில் ஜன்னல் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. 2 சைடு நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக குழி தோண்டியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுமே மண்ணையும் தள்ளி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலா வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட் வந்து நம்ம கட்டியிருக்கோம். அந்த காம்பவுண்டுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கருப்பு தார் பெயிண்ட் வந்து அடிக்காம பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ 2 ஒர்க்கர்ஸ் வந்து பின்னாடியும் பாத்தீங்கன்னா குழி பறிச்சு அழகா வச்சிருக்காங்க. அதை குழி பறிச்சு வச்சுட்டு தான் 2 சைடுமே மணல் வந்து அணைச்சு விட்டாங்க. அவங்களே வந்து ஒர்க்கர்ஸே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தோண்டி இருந்த 2 சைடும் மணல் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மணல் அவங்களே அணைச்சு விட்டுட்டு இந்த சைட்ல வந்து ஒரு அடிக்கு வந்து ஆழம் தோண்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்த ஃபுல்லாவே ஒரு தகடு வச்சு சுவர்ல வந்து சுரண்டி விட்டுட்டு அதே கருப்பு தார் பெயிண்ட் வந்து இங்க அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி அப்ளை பண்ண பெயிண்ட் காமிக்குது பாருங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் சேஃப்டிக்காக இன்னொரு டைம் பெயிண்ட் வந்து அடிக்க சொல்லியாச்சு. ஸோ ஒரு அடிக்கு நல்லா ஆழம் தோண்டி மண்ணு ஃபுல்லா சைட்ல அள்ளி போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே தகடு வச்சு சுவர்ல வந்து சுரண்டி விட்டுட்டு தான் பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து தள்ளி விடணும். ஸோ வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாவே நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டோம். வீட்டுக்கு சைட்லயும் முடிச்சாச்சு. ஜன்னல், கம்பி எதுவுமே விடல. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு சைட்லயும் பாருங்க மணல்லாம் வந்து தள்ளி அதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, பூச்செடி வச்சிருந்தோமே அந்த இடத்துலயும் பெயிண்ட் வந்து 2 கோட்டிங் நம்ம வந்து அஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் ஃபுல்லாவே அஃபெக்ட்ஸ் பெயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு மட்டும் அல்டிமா கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ள பிரீமியம் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலா ஓரளவுக்கு வீட்டில் அடிக்க வேண்டிய பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்டர் முதற்கொண்டு எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ முன்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ பெயிண்ட் அடிச்சு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க. அதுக்கே நம்ம கீழே வந்து ஸ்ட்ரக்சர் பட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபங்கஸ் ப்ராப்ளம், ஓதம் பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.